ஃபேவரட் பிளேசஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு ஐஸோட ஒரு இடம் பயங்கரமாக வந்து இதுதான் வந்து விவசாய இடம் நீங்கள் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். அண்டு 7 மணிக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த விலாக் வந்து ஃபுல்லாக நெல் தான் இருக்குது. இதை தாண்டி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க, அதையும் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் ஓகே வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இந்த புளியம் பழம் வந்து பார்க்கலாம். இந்த டைமு நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காயாகவும் இருக்குது, கொஞ்சம் பழமாகவும் இருக்குது. நான் ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் காட்டுறேன், ஓகேவா? எப்படி ஒரு சைடாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இது வந்து செங்காய் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வேற மாதிரி பழம் வந்து காட்டுறேன் ஓகே ஓகேப்பா ஃபிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அப்புறம் கேமராமேனுக்கு கொடுக்க போகிறேன். வேறு மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொய்யாக்காய் இலையில் வச்சுட்டு இதை சாப்பிட்டோன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். ஆமாம், கஷ்டப்படுறாங்க. மறக்காம நம்ம வீடியோ சப்போர்ட் நீ சேத்துல இறங்காத, ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்ற. ஏண்டா டேய், வீடியோ பார்த்து உங்களோட லைக்ஸ் இது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சமர்ப்பணமா? இல்லை ஐயோ இவன் வேறுபாடாங்க, நான் வரமாட்டேன் மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயலுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஒரு 3 வாரம் ஆன பேட்ச் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பேட்ச் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேட்ச் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நெல் வயல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நமக்கு வந்து ரைஸு அது எல்லாமே வந்து கிடைக்குது. அந்த விவசாயம் பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி எப்படி இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு நம்ம வந்து எப்போ வந்தாலும் இந்த மாதிரி வந்து விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக பார்த்துட்டு போகிறதா நம்மளுடைய வழக்கம். அதனால் 100லேருந்து 120 வருஷம் ஓல்டான மாங்காய் மரம் தான் வந்து இந்த மரம். அங்கே வந்து கரெக்டாக 20-25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலத்துக்கு முன்னாடியிலேருந்து வச்ச மரமாக அந்த மரம். இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து காய், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கிறது வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும், சின்னதாக இருக்கிறது வந்து இப்போ இந்த டைம் வந்து நமக்கு அதில் எதுவும் பூ தான் வச்சுருக்குது, பழம் கிடையாது. இல்லைனா நம்ம பழத்தை வந்து காமிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்போனா நான் ஷார்ட்ஸ் ஆட் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி ரொம்ப கரெக்டாக பம்பு செட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்த எல்லா குக்கிங் சேனலுக்கும் இவர் தான் வந்து ஓனரு. அவர் சைடில் ஒருத்தர் இந்த தபேலா சிஞ்சக்கு அடிப்பாங்களே அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் செய்யறதுக்கு எல்லாமே வந்து இவர் தான். இப்போ நமக்கு வந்து பிரியாணி செஞ்சது எல்லாம் செஞ்சதும் வந்து ஆள் இவர் தான். அதனால வந்து தோட்டம் வச்சுட்டா இல்லை குக்கிங்கும் தான். ஏன்னா வந்து ஒரு சமையல் மாஸ்டர் வந்து அங்கீகரிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதை யாருமே பண்ண மறுக்கிறாங்க. பாருங்க, எங்க பார்த்தாலும் பனிமூட்டமா இருக்கணும். ஓகே, இப்போ இதுல என்னென்ன வைக்கிறீங்க நீங்க? நெல், ஓகே, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். சரி, ஓகே. மரம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெல்லிக்காவும் இருக்குது. விட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ பேசுறாரு, எங்கள் தாத்தா காலத்து ஆயா காலத்து என்னென்னமோ பேசுறாரு. அது வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் தாத்தா காலத்து ஆயா காலத்து கிணறு அதான் சொன்னது. பேசுறது ஃபுல்லாக பாருங்க அப்படியே நீங்க குதிச்சு காட்டுங்க மக்களே. ஆனால் வழி இவனது பையனுக்கு நீச்சல் தெரியுங்க, கற்றுக் கொடுத்ததே நான் தான். ஆனால் கற்றுக் கொடுத்தவங்களுக்கு என்னென்ன பேசுகிறான் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தான் கேட்கணும் கமெண்ட்ல. நீச்சல் தெரியும்ன்றாரு, இவரை தள்ளி விடுவோமா? நான் வந்து இப்போ காலை டைமில் நீர் இல்லைங்க, மதிய டைமில் நீர் இல்லைங்க, எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் வந்து அஜித் வந்து கோவப்படுவாரு அப்படின்றதுனால வந்து நான் பண்ணுறது இல்லை. வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து சிட்டி லைஃபை விட வில்லேஜ் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்பயுமே கிளம்பி வர்றது எதுக்காண்டினா ஒரு பீஸ்ஃபுல்லா இருப்போம். ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். எந்த அளவுக்கு வீட்டுக்கு காலே பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு நாங்கள் மறந்துடுவோம்.
இதெல்லாம் ஓவர் தங்கதோர திருப்பி அங்கதான் போனோம். இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு நம்ம திருப்பி இல்லங்க திருப்பி நம்ம அங்க போனங்க அவங்கள மறக்க மாட்டோம். இடத்த மறந்துட்டு அது இந்த லைஃப் உள்ள ஒரு ஃபுல் வில்லேஜ் சீரிஸ்க்கு இவர் தான் கேமராமேன் கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்தாரு. இவர் வந்து சைடு எப்பனா வருவாரு எப்பனா போவாரு, எதுக்கு தான் வராரு ஏன் போறாருன்னே தெரியாது. இடையில வந்துருவாப்புல, இடையில போயிடுவாப்புல. ஏன் போறாருன்னு தெரியாது, ஏன் வராருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆனா கண்டென்ட் கரெக்டாக கொடுப்பாப்புல. பட் இவர் வந்து கேமராமேனுங்க. இப்போ வந்து குக்கிங் மாஸ்டராக இருக்காரு. 2 டைம் இவர் தான் குக்கிங். நம்ம போன டைம் பார்த்த பிரியாணிக்கு இவர் தான் ஓனர். இப்போ பார்த்த பிரியாணிக்கும் பல டிஷ்ஷஸ்க்கு இவர் தான் வந்து எல்லாரும் பானிபூரி பார்த்துருப்பீங்க. ஆமாம், எப்படி இந்த கமெண்ட்ல எல்லாத்தையும் போட்டு பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்பாட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கட் பண்ணி மாஸ்டர் கடாயை வச்சு நின்றுட்டு இருக்காரு. இந்த மாடல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நல்லா ஓடுது. இப்போ வந்த மோட்டர்களுக்கே வந்து டஃப் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மோட்ரு சிம்பிள் கான்செப்டில் உருவாக்கி இருக்கிறாங்க. வெறும் வந்து மண்ணெண்ணெயை வச்சு ஓடக்கூடியது இது. அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த மாடலு. வந்து கையில் தான் எடுக்கணும். இதுதான் வந்து நமக்கு அதோட சாவி மாதிரி அந்த கார்னரில் வந்து போடுவாங்க. அந்த கார்னரில் போட்டு சுற்றி 1800 காலகட்டங்களில் வந்த மாடல் இது. மாஸ்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணெண்ணெயால் ஆனது. நீங்களே இதில் பார்க்கலாம். எப்படி ரெண்டாவதுன்னா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? பன்னி கறி, ஒயிட் பன்னி, அதெல்லாம் பாருங்கள். மொத்தம் 4 இடத்த வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குட்டியை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. மொத்தம் 3 ரோலையும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேற மாதிரி தான் இது. எங்கள் ஊர்லேயே ஜனக இங்கே வா. இப்படியே இருக்கும். சென்னையில் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. பட் இங்கே வந்தீங்கன்னா அந்த பண்ணைக்கீரைன்ற ஒரு கான்செப்ட் கோச்சிக்காம இதுதான் வந்து பண்ணைக்கீரைங்க. சாப்பிட்ருக்கேன் இங்கே ஊரில். எங்கள் ஆயா வந்து பயங்கரமாக செஞ்சு தருவாங்க. ஒரு சில விஷயங்கள் இந்த பழைய காலத்து நினைவுகள்லாம் வந்து போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆயா வந்து எப்பயுமே தரமாக செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு கருவாட்டு குழம்பு அது இது வச்சா கூட கருவாட்டு குழம்பும் வருது, ஆயாவோடது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொச்சப்பயிர்கிட்ட வந்துருக்குங்க. மொச்சப்பயிர் வந்து இதுதான். தக்காளி வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா இப்படி உங்கள் கிட்ட பாருங்கள். கிட்ட வாங்க, கேமராமேன் கிட்ட வாங்க. இது வந்து அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது. தக்காளி பாருங்கள். இது ஏன்னா கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கேமராமேன் இப்படி வாங்க. வேறு மாதிரி இருக்கா? ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடைக்குது. தோட்டக்காரரே நல்லா இருக்கீங்களா? சரி. விவசாயம் எப்படி போகுது? விவசாயம் எங்கே தப்பி போகுது? நம்ம தான் போகிறோம். லொக்கேஷனை பாருங்க. உங்களுக்கு 8:30 மாதிரி இருக்கா, இல்லை 6:30 மாதிரி இருக்கா, இல்லை 5:30 மாதிரி இருக்கா? சரியான மிஸ்ட். நாங்கள் மக்களே புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா இது இருக்குது. பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை நம்மக்கிட்ட இருக்குது மக்களே. பாருங்கள், வேர்க்கடலை அப்படின்னு வந்து இதுக்கு யூஷுவல் நேமு. ஆனால் எங்கள் ஊர் சைடு இந்த விழுப்புரம் செஞ்சி சரௌண்டிங்கு இங்கே எல்லாமே வந்து மல்லாட்டன்னுவோம். வேர்க்கடலை வந்து முழுங்க போகிறோம். கடலைங்க பார்மர் இருக்காரு. பார்மர் பாருங்க வந்துட்டாரு பாருங்க, பிஞ்சா பிடிங்கிட்டாரு. ஆனால் உங்களுக்கு காட்டணும், விஷுவலாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்திருக்கோம் மக்களே. எப்படி இருக்கு பாருங்க. இதில் தான் வந்து நமக்கு பீனட் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த வேர்க்கடலை சம்மந்தப்பட்ட அந்த ஐட்டங்கள்லாம் இதில் இருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ பீனட் பட்டர்ன்னும் போது பயங்கர ப்ரோட்டீன். இது மண் கடியில் விளையுது. பயங்கர ப்ரோட்டீனாக வந்து இருக்கும் மக்களே. ஓரளவுக்கு குழஞ்சிருக்கு. என்னப்பா மண்டே இல்லாமல் வருது? சரி, ஓகே சூப்பர். ஜோக் இல்லையா? என்னடா கடலை பொறுப்பு எடுத்துனா? இதெல்லாம்
அடுத்தது என்னடா சமோசா செஞ்சிருவோமா? நீங்கள் சொல்லலாம் கிடையாது. இன்னைக்கு தான் முறையாக வீடியோ கோசம் சொல்கிறான். ஃபஸ்ட்டு இந்த தோசை வரட்டும். எண்ணெய் விட்றா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சைடில். கல் பயங்கரமாக இருக்குதுப்பா. எங்கே வாங்கினீங்க மாஸ்டர்? மாஸ்டர் கீழ் வீட்டில் கேள்வி. அப்போ எதுவுமே வந்து சுயமாக எடுத்துகிட்டு வர்றதில்ல. பத்தியா கல்லு தான் மேட்ரு. எல்லாம் கீழ் வீடு மேல் வீடு. வீடு கல்லு கண்ணி ப்ளீஸ். அந்த எண்ணெயை விட்டு வந்து நம்ம வந்து தோசையை திருப்ப போகிறோம். ஏய் வேவட்டம் வாங்கிடுறாடே. இப்பதான் விஷயமே அடங்கி இருக்கு. அவ்வளோதான். ஓகே தோசை அமுக டுமுக அமால் டுமால்